அதனால் பகவான் பக்திக்கு கட்டுப்பட்டவன். அகம் பக்தபராதீனஹா ஹஸ்வதந்திர இவத்விஜா சாதுபிர் கிரஸ்தகிருதயா பக்தைஹி பக்தஜனப்பிரியான்னு துர்வாசர்கிட்ட சொல்லலையா சுவாமி? நீங்கள் எங்கே சுற்றினாலும் தப்பிக்க முடியாது, போங்கோ பக்தன்கிட்டயே போங்கோ, அவனுக்கு நான் கட்டுப்பட்டிருக்கேன், அவன் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், அவன் இதுதான் சொல்கிறான் அதுதான் சொல்கிறான்னு கிடையாது, அவன் என்ன வேலை கொடுத்தாலும் வேலை பண்ணுவேன், அவன் வேஷ்டி போட்டு துவைக்க சொன்னான் துவைப்பேன், அவனுக்கு பாதத்தை பிடிச்சி விடணும்னா பிடிச்சி விடுவேன். எத்தனை பக்தர்கள் சரித்திரத்தில் பண்ணியிருக்கான் சுவாமி, எல்லாம் பண்ணுவேன்னா யாருக்கு? என்னையே நம்பின்னு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு. அகம் பக்தபராதீனஹா ஹ்யஸ்வதந்திர இவத்விஜா. ஹே துர்வாசரே, என்ன ஸ்வதந்திரன் நினைக்காதீங்கோ, எல்லாரும் என்ன சர்வதந்திர ஸ்வதந்திரன்னு வர்ணிச்சிருக்கா. நான் இண்டிபெண்ட்டாக இல்லவே இல்லை, நான் ஆல்வேஸ் டிபெண்ட். யார்கிட்ட? பக்தாள்கிட்ட. சர்வதந்திர சுதந்திரன்லாம் நான் வைகுண்டத்தில் உட்காண்டிருக்கும் பொழுது எப்போ நான் பூலோகத்துக்கு இறங்கி வந்துட்டேனோ அப்போ நான் எல்லா பக்தர்களுக்கும், பக்தர்களெல்லாம் அவா அடிமை அடிமை அடிமைன்னு சொல்லிக்கிறா, நான் தான் வாஸ்தவமாக அந்த பக்தர்களுக்கு அடிமையாக இருக்கேன். யஸ்வதந்திர இவத்விஜா. ஏன் தெரியுமான்னாள், அந்த பக்தர்கள்லாம் என்னை அப்படி கட்டு போட்டிருக்காள், கட்டி வச்சிருக்காள், ஹிருதயத்துக்குள்ளே கட்டி வச்சிருக்காள். சாதுபிகி சாதுக்களை வாழலாம், போக்கிரி சாக்கிரி இல்லை, ஏதோ பட்டாட்டோபத்துக்காக வேஷத்துக்காக பூஜை பண்ணக்கூடியவா இல்லை, வேஷத்துக்காக என்னை கூப்பிடக்கூடியவா இல்லை, உலகத்தில் ஏதோ காமிய பொருள்கள் எல்லாம் அடைவதற்காக என்னை பூஜை பண்ணக்கூடியவா இல்லை, உலகத்தில் பிரசித்தமாகணுங்கிறதுக்காக பூஜை பண்ணக்கூடியவா இல்லை, வாஸ்தவமாக உட்கார்ந்துட்டு நாம் மட்டுமே போரும்னு உட்கார்ந்துட்டு என்னை உபாசனை பண்ணக்கூடியவா. அப்பேற்பட்ட சாதுக்களை வாழலாம். சாது பிருகிரஸ்த ஹிருதயா பக்தைஹி பக்தஜனப்பிரியா. நான் பக்தஜனப்பிரியன்கிறாள் சுவாமி.